வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நாம் இறைஞானமும் முழுமை பெயரும் என்ற தலைப்பின் கீழ் பஞ்சபூத தன்மாற்றம் பற்றிய கேள்வி பதில்களை பார்க்கலாம். பகுதி 4. 5 பௌதீக பிரிவுகள்: விண், காற்று, அழுத்தக் காற்று, அதாவது நெருப்பு, நீர் திரவப்பொருள், நிலம் திடப்பொருள். விண் என்பது இறைத்துகள்களின் தொகுப்பு, இறைநிலையின் நுண்பகுதி. காற்று என்பது 2 விண்கள் கொண்ட மூலகமே ஹைட்ரஜன் அணு என்ற காற்று. அது வாயு. ஹைட்ரஜன், ஹீலியம், நைட்ரஜன் இதெல்லாம் சேர்ந்தது காற்று. எரியும் தன்மை உடையது ஆக்சிஜன். அழுத்த காற்று என்பது நெருப்பு. 8 எலக்ட்ரான், 8 புரோட்டான், 8 நியூட்ரான் சேர்ந்தது ஆக்சிஜன். நீர் என்பது 2 ஹைட்ரஜன், 1 ஆக்சிஜன் மூலகமும் சேர்ந்தது நீர். நீர் மூலகங்கள் நெருங்கி இயங்க இயங்க கெட்டிப் பொருளாகி நிலம் என்று அழைக்கப்படுகிறது. விண்களின் தொகுப்பு நிலம், நீர், நெருப்பு, காற்று. பிளக்கக்கூடிய அணுவை பிளந்து பிளந்து இறுதியாக நாம் பெறுவது விண். ஒரு பொருளை சிதைக்கவே முடியாத நிலையில் நிற்கும் நுண்ணிய மூலக்கூறு பரமாணு. பரம அணுக்களின் கூட்டுத்தோட்டம்தான் பிரபஞ்சம். பேரியக்க மண்டலம் முழுவதும் நிரம்பியுள்ள காந்தம் வான்காந்தம். இறைநிலையிலிருந்து நுண் அதிர்வுகளால் அதன் தன்மாற்றத்தால் உருவான பொருள்கள் அனைத்திலும் அதிர்வுகள் இருக்கின்றன. அலை இயக்கம் என்பது இறைநிலையின் நுண் அதிர்வால் உண்டாகும் ஒரு அணுவிலிருந்து இன்னொரு அணுவிற்கு இறைத்துகள்கள் காந்தமாக சுழன்று பரவி முன்னேறி செல்வதே ஆகும். ஐவகை அலை இயக்கங்கள்: மோதுதல், சிதறுதல், பிரதிபலித்தல், ஊடுருவுதல், ஊடாடுதல். அலை இயக்கங்கள் 5ஐயும் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்று பஞ்சதன் மாத்திரைகளாக உணர்கின்றோம். விண்ணிலிருந்து வெளியேறும் இறைத்துகள்களின் விரிவு அலை சுத்த வெளியால் தடுக்கப்படுகிறது. இதனால் விரிவு பெற்ற அலை மடிந்து மீண்டும் தொடர் அலையினால் வேகம் ஏற்பட்டு செல்கிறது. எவ்வளவு தூரம் மடிந்து எழுந்து செல்கிறதோ அதுவே அலை நீளம், வேவ்லென்த் எனப்படும். இறைநிலை தன்னைத்தானே இறுக்கிக் கொள்வது இறுக்க ஆற்றல். தன்னையே இறுக்கிக் கொள்வதால் அந்த இறுக்கு ஆற்றல் தன்னிறுக்க ஆற்றல் எனப்படுகிறது. தன் இறுக்கத்தால் தோன்றிய இறைத்துகள்கள் முதல் அண்டங்கள், கோள்கள், உயிரினங்கள் என அனைத்தையும் அழுத்தி கொண்டு இருப்பது தன்னிறுக்க சூழ்ந்து அழுத்தும் இறைநிலையின் தன்னிறுக்க சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல். எல்லா தோற்றப் பொருள்களிலும் மனிதன் உருவாக காரணம் இறைநிலையின் தன்னிறுக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்தான். சுத்த வெளியின் தன்னிறுக்க ஆற்றலால் இறைத்துகள் சுழற்சி பெறுவதோடு அதற்கு விலக்கும் ஆற்றலும் உண்டாகிறது. இறைநிலையிலிருந்து அதன் இறுக்க ஆற்றலினால் பிளவுபட்டு துகள்களாகி அவை வேறு எங்கும் செல்ல முடியாமல் இறைநிலையிலேயே தோய்ந்து இருக்கும் நிலையையே காந்தம், இதுவே இருப்பு ஆற்றல், அதாவது பொட்டென்ஷியல் ஃபோர்ஸ் எனப்படுகிறது. இருப்பு ஆற்றலான காந்தம் தன்மாற்றம் அடைந்து இயக்க ஆற்றலாக மாறும் நிலை மின் சக்தி ஆகும். இறைநிலையின் சூழ்ந்தழுத்தத்தால் சுழலும் விண்ணிலிருந்து வெளியேறும் இறைத்துகள்கள் காந்தமாகி இருப்பாற்றலாகி உள்ள இறைநிலையோடு கலந்து விளக்கும் ஆற்றலான இயக்க ஆற்றலாக மாற்றம் பெறுகிறது. அது டைனமிக் ஃபோர்ஸாக மாற்றம் பெறுகிறது. ஒவ்வொரு விண்ணும், அதாவது அணுவும் சுழற்சி விரைவு கொண்டு இருப்பதால் ஒரு விண்ணை மற்றொரு விண் ஒரு அளவு தொலைவில் நிறுத்தி இடைவெளி வைத்து கொண்டு இயங்குகிறது. தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருக்கும் விண்களில் இடைவெளி அதிகம். தற்சுழற்சி வேகம் குறைந்ததால் இரு விண்களுக்கு இடையே இடைவெளி குறைந்து நெருக்கமான போது காற்றாக ஆனது. விண்ணின் தற்சுழற்சி வேறுபாடே இப்பிரபஞ்சத்தின் தோற்றத்திற்கு காரணம். விண்ணின் சுழற்சி வேகம் அதிகமானால் விண்களின் இடைவெளி அதிகமாகும். இடைவெளி அதிகமாகின்ற போது அதில் அடங்கிய சில இறை துகள்கள் அல்லது எலக்ட்ரான்கள் வெளியேறிவிடும்.
வேறொரு மூலகமாக அது மாறிவிடும். அணுக்களின் சுழற்சி விரைவு குறையும் போது அவை நெருங்கி இயங்கும். இதனால் ஒவ்வொரு மூலகமும் எப்போதும் தன்னடக்கமான விண்துகளின் எண்ணிக்கையில் மாற்றம் பெற்று அதற்கு ஏற்றவாறு எண்ணிக்கையையும் விளைவையும் மாற்றிக்கொண்டிருக்கும். 5 பௌதீக பிரிவுகளாக தோற்றம் ஆனதற்கு காரணம் விண்ணின் தற்சுழற்சி வேக வேறுபாடுகளே ஆகும். பிரபஞ்சம் என்பது விளக்கும் ஆற்றலும் அதன் வேறுபாடுகளுமே தவிர வேறொன்றுமில்லை. The whole universe is nothing but repulsive force and its fluctuation. இறைநிலையே இடமாகவும் பகுதியாகவும் இயக்கமாகவும் இருக்கிறது. இதனையே இடம் பொருள் ஏவல் என்கின்றோம். இறைநிலையே 3 தன்மைகளாக தன்மாற்றமடைந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவை விண், இறைத்துகள்கள், காந்தம். துகள்களின் வெளியேற்றத்தால் விண்ணுக்கு விளக்கும் ஆற்றல், அதாவது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் உண்டாகிறது. விண்ணின் சுழற்சி குறைய குறைய விளக்கும் ஆற்றலும் குறைகின்றது. 2 விண்களை எடுத்துக்கொள்வோம். இறைநிலையின் சூழ்ந்தழுத்தத்தால் ஒன்றை விட்டு ஒன்று விலக முடியாது. அதே போன்று 2 விண்களும் ஒன்றாக இணைந்து விடவும் முடியாது. ஏனெனில் ஒவ்வொரு விண்ணுக்கும் தற்சுழற்சி வேகம் இருப்பதால் அதுவே விளக்கும் வேகமாகி 2 விண்களுக்கும் இடையே விளக்கும் வேகத்திற்கு ஏற்ப இடைவெளியை ஏற்படுத்தி கொள்கிறது. இறைவெளியின் பேரழுத்தத்தால் பிரபஞ்ச தோற்றங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்வது இல்லை. இதற்கு காரணம் பிரபஞ்ச பொருட்களில் இருந்து வெளிப்படும் விளக்கு ஆற்றலாக உள்ள காந்த ஆற்றலே ஆகும். இருக்கு ஆற்றல் எப்பொழுதும் எங்கேயும் ஒரே அளவில் இருப்பதால் விளக்கும் ஆற்றலின் வேறுபாட்டால் மட்டுமே இயக்க ஒழுங்கும் தன்மைகளும் ஏற்படுகின்றன. விண்ணே வேதான் என்றும் விண்ணிலிருந்து வெளிப்படும் இறை துகள்களை யோகான் என்றும் வேதாத்திரியம் குறிப்பிடுகிறது. பிரபஞ்ச களத்தில் விண் துகள்கள் காந்தக் கடலில் திட்டுகள் போலே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதைத்தான் ஆகாசம் என்கின்றோம். பேரியக்க மண்டல இயக்கங்களில் 2 அடிப்படை தத்துவங்கள் அடங்கியுள்ளன. அவை காந்த தத்துவம், அருட்பேராற்றலின் இயக்கங்களும் விளைவுகளும் ஆகும். வாழ்க வளமுடன். விண்ணிலிருந்து வெளியேறும் பொழுது விளக்கும் ஆற்றலாகவும் விரைவான அலையாகவும் வெளிவந்த இறைத்துகள்கள் மீண்டும் இறைநிலையோடு கலந்து அந்த அலைகளை தன்மாற்றமடையும் நிகழ்ச்சிகள்தாம் பஞ்ச தன் மாத்திரைகள் என்று சொல்லப்படுகின்றன. அவை அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்பது ஆகும். இருப்பு ஆற்றல் இயக்க ஆற்றலாக, அதாவது டைனமிக் ஃபோர்ஸ் மாறிய போது அதன் செயல்புரியும் தன்மைக்கும் விளைவுகளுக்கும் ஏற்ப அதுவே மின்சக்தி என்று பெயர் பெறுகிறது. இடத்திற்கு ஏற்ப காந்தத்தன்மை மாறி மின் சக்தியாக தன்மாற்றம் பெற்றபோது அதன் அலைகள் ஒளி என்ற நிகழ்ச்சிகளாக மாற்றம் பெறுவதையே மின்சாரம் என்று கூறுகிறோம். மின்சக்தி என்பது காந்த ஆற்றலை உள்ளடக்கமாக பெற்றது. சுவை, மனம் என்ற நிகழ்ச்சிகளாக மாற்றம் பெறும் காந்த அலைகளை ரசாயனம் என்று கூறுகிறோம். விண்ணில் காந்தம் அழுத்தமாக தன்மாற்றமடைகிறது. காற்றில் ஒலியாக, அழுத்த காற்றில் நெருப்பில், அதாவது நெருப்பில் ஒளியாக, நீரில் சுவையாக, கெட்டி பொருளில் மணமாகவும் தன்மாற்றம் அடைகிறது. இறைவெளி தன்னிருக்க ஆற்றலால் நொறுங்கி இறைத்துகள் ஆயிற்று. சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் இறைத்துகள்கள் சுழற்சி வேகம் பெற்றது. தற்சுழற்சியால் காந்தமாகியது. இது பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன் தோன்றிய காந்தம், அதாவது அன்மேனிஃபெஸ்டட் மேக்னட்டிசம் என்று சொல்லலாம். இறைத்துகள்கள் ஒன்று சேர்ந்து விண் ஆயிற்று. விண் சுழலும் பொழுது இறைவெளியின் தொடர் அழுத்தத்தில் இறைத்துகள்களின் வேகம் கூடி வெளியேறுகின்றது. விண்ணில் சிறைப்பட்டுள்ள இறைத்துகள்கள் வெளியேறி உருவாகின்ற காந்தத்தை பிரபஞ்ச காந்தம், மேனிஃபெஸ்டட் மேக்னட்டிசம் என்று கூறுகிறோம். இறைத்துகள்களின் இயக்கம் அலை இயக்கமாக உள்ளது. 5 வகைகளில். அவை மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், ஊடாடுதல். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.